வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். சிவகங்கை மாவட்டத்துல திருப்போணம் பகுதியில் நடந்த ஒரு லாக்அப் டெத் பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பத்தி பேசுங்கன்ட்டு நிறைய பேரும் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. மெயினா வந்து யாருன்னா இந்த தற்குறி ரசிகர்கள் வந்து ஏன் இவங்களை பத்தி மட்டும் பேச மாட்டீங்க, இதை பத்தி மட்டும் பேச மாட்டீங்க, பேச வேண்டியதானே அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டு இருந்தாங்க. ஏன் பேசலன்னா நேற்று 2 நாள் வேற நான் இல்லை, நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன். நேற்று வந்து எனக்கு பிறந்த நாள். ஆக்சுவலா அந்த பிறந்த நாள் அன்னைக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட்டை பத்தி பேசலான்ட்டு நண்பர் வந்து முந்தானத்தே சொன்னாரு. இருந்தாலும் டேய் நானும் வரேன், நான் இருக்கணும் அந்த கண்டென்ட் பேசும்போது. ஸோ நம்ம வந்து உடனே பேசிக்கலாம்னு சொன்னனால அது வந்து 2 நாள் பேசாம இருந்தோம். இருந்தாலும் இந்த 2 நாள் எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா பல டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே இவங்க மேல குற்றம் அவங்க மேல குற்றம் அப்படி இப்படின்னு போட்டு உருட்டாம கொஞ்சம் அது என்னென்ன நடந்துச்சுன்னு தெளிவு பண்ணிட்டு பேசுறதுதான் வந்து ஒரு பத்திரிகையாளர் தர்மம். கண்டிப்பா நாங்க வந்து பெரிய பத்திரிகையாளர்களாக இல்லாம இருந்தாலும் குட்டி உண்டு பத்திரிகையாளர்கள். சோ சில டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு வந்திருக்கோம். யார் மேல குத்தம், யார் மேல தப்பு, தமிழக அரசு என்ன செஞ்சிச்சு, மத்த எதிர்கட்சிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்றத டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். 2 நாளைக்கு முன்னாடி வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல அந்த லாக்அப் டெத், அது வந்து தமிழ்நாட்டையே வந்து கொஞ்சம் ஆத்திடுச்சு அந்த லாக்அப் டெத்ன்னு சொல்லலாம். ஏன்னா யாருமே வந்து ஏத்துக்கொள்ளாத ஒரு விஷயம் அது. இந்த மாதிரி டெத்லாம் வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலா கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அது டெத் வந்து கொடூரமான கொலை தான். ஏன்னா காவல்துறைக்கு ஆதரவாவே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து காவல்துறை மேல மதிப்பும் இருக்கணும், அப்பதான் வந்து மதிப்பும் இருக்கணும், பயமும் இருக்கணும். ஏன்னா காவல்துறையினர் தான் வந்து ஒருத்தர் செய்யற கெட்ட செயலையோ எந்த செயலையோ தட்டி கேட்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா காவல்துறைக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னொன்னு சொல்ல போனோம்னா யாருமே அடிக்கிறதுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இடம் கிடையாது. ரைட்ஸே இல்ல. ஒருத்தர் அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்ல. பட் காவல்துறைக்கு மட்டும் அது ரைட்ஸா கொடுக்கலனாலும் அவங்களே அதை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு காவல்துறைனா இதை பண்ணிதானப்பா ஆகணும், அப்புறமா எப்படிப்பா அவங்க காவல்துறை பயம் வர முடியும், அப்பதானே பயப்படுவான், அவன் நாளைக்கு எந்த குத்த செயலையும் செய்ய மாட்டான் அப்படின்றதுக்காக காவல்துறையினரே அதை எடுத்துக்கிட்டாங்க. அதை சில நம்ம சமூகமும் ஓகே அப்படின்னு ஒத்துக்குது. ஏன் நீதிமன்றமே வந்து சில இடத்துல எல்லாம் சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கை கட்டோட போவான், கால் கட்டோட போவான். நம்மளே நிறைய இடத்துல கேள்விப்படுறோம், வைக்கு விழுந்து காலை உடைச்சுக்கிட்டாரு, ஓடி போனாரு காலை உடைச்சுக்கிட்டாரு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஓடி போய் உடைச்சுக்கினாங்களா இல்ல இவங்க உடைச்சாங்களா ஏதோ நமக்கு தெரியாது. நீதிமன்றமும் அதை வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்க அப்பதானங்க அவனுக்கு கொஞ்சம் புத்தி வரும். அது கான்ஸ்டிடியூஷன்லயே இல்லைனாலும் அதை அப்படியே வந்து பெருசா எடுத்துக்காம அவங்களும் விட்டுறாங்க. சோ அந்த அதிகாரம் ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இருக்குன்னா அது காவல்துறைக்கு மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. மத்தவங்களை அடிக்கிற உரிமை அது உரிமையா கொடுக்கப்படாவிட்டாலும் அதை அவங்களே எடுத்துக்கிறாங்க. சரி, மக்களை காப்பாத்துறதே வந்து காவல்துறை தானே. ஆமா, இப்போ மக்களை காப்பாத்துறதும் காவல்துறை தான். ஆனா அந்த மக்களை அடிக்கிறதுக்கான அதிகாரமும் இல்லைனாலும் எடுத்துக்கிறதும் காவல்துறை தான். இப்போ நம்ம காவல்துறையை பத்தி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸ், பாசிட்டிவ் வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய போட்டிருக்கோம் நம்ம. ஏன்னா நாங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க. ஏன்னா எஸ் அப்கோர்ஸ் காவல்துறை கொஞ்சம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாதான் ஊர்ல வந்து கொலை நடக்காது, குற்றம் நடக்காது, கொலை நடக்காது அப்படின்றத வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிற கேரக்டர்ஸ் நாங்க. அதனால பாசிட்டிவா பேசணும். பட் இந்த மாதிரி லாக்அப் டெத்ஸை நம்ம ஏத்துக்கலாமா? இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இதெல்லாம் சத்தியமா சாமி சத்தியமா ஏத்துக்க முடியாதுங்க. ஏன்னா ஒருத்தனை எந்த ஊரு என்ன டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். இருந்தாலும் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். 2 பேர் கோயிலுக்கு வராங்க. ஒரு வயசானவங்க நிக்கிதான்ற ஒருத்தவங்க வந்து கூட்டின்னு வராங்க. கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி காரை வந்து பார்க் பண்ணுங்கன்ட்டு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க அவரு ஒரு கான்ட்ராக்ட் செக்யூரிட்டி போல அந்த கோயிலுக்கு அவர்கிட்ட வந்து சாவியை கொடுத்துட்டு இதை பார்க் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஓட்ட தெரியாதனால அவர் என்ன செஞ்சிருக்காரு, தன்னுடைய நண்பர்கள் 2 பேரை கூப்பிட்டு இந்த காரை ஓரமா விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டைம் கேப்ல இவர் போயிட்டு லேட்டா வந்துதான் சொல்றாங்க. யாரு இந்த 2 பேர் காரை பார்க்கிங் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. வந்து சாவியை கொடுத்துட்டு இருக்காங்க. சாவியை அப்புறமா அவங்க வெளியில போகும்போது சர்ச் பண்ணும்போது அந்த நகை காணோம் அப்படின்றத வந்து இந்த பின்னாடி சீட்ல வச்சிருந்தாங்களா, அவங்க பின்னாடி சீட்டுக்கு கீழே வச்சிருந்தேன்னு அவங்க சொல்றாங்க.
இப்ப இதுல யார குத்தம் சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் பின்னாடி சீட்டுக்கு உள்ள வச்சீங்க, ஏன் நீங்க வீட்டுல இருந்து வரும்போதே நகையை போட்டுன்னு வந்தீங்க, போடாம வர வேண்டியது தானே, ஹாஸ்பிட்டல் தானே போறீங்க, ஏன் வந்து போட்டுன்னு வந்தீங்க, அப்புறமா கோயிலுக்கு போறீங்க, ஏன் கழட்டி வச்சீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டாலும் இயற்கையா சில ஃபேமிலிஸ்ல இது நடக்கும். கண்டிப்பா வரும்போது நகையோட வருவாங்க. ஸ்கேனுக்கு தான் போறாங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஸ்கேனுக்கு மட்டுமா போவாங்கன்னா பல இடத்துக்கு போயிட்டு ஸ்கேனுக்கு போவாங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க. சோ சில பெரியவங்க இயற்கை எங்க வீட்லயே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. நார்மலா பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கழட்டி வெளில போறோம். ஏன்னா இப்போ சில இடங்கள்ல வந்து நடக்கிறதுக்கே பயமா இருக்கு, யாரா நகை அறுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா நகை அந்த மாதிரி குதிரை வேலையில போயின்னு இருக்கு. சோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் சேஃப்டிக்கு உள்ளே வச்சுட்டு போயிடலாம்னு கூட வச்சிருக்கலாம். அவங்க வச்சாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது, வச்சு இருக்கலாம். அது எடுத்தாங்களானோ நமக்கு தெரியாது, காணாமலேயும் போய் இருக்கலாம். இல்லைன்னா இவங்களே மறந்து வீட்டுல வச்சிட்டோம் இருந்திருக்கலாம். இதை விசாரிக்கிறது தான் காவல்துறை. ஒருத்தங்க வந்தாங்களா, சார் நகையை காணோம் சார், நான் கார்ல தான் வச்சேன்னு எனக்கு தோணுது சார், இல்லைன்னா சார் கார்ல தான் சார் இருந்துச்சு. அவங்க வயசானவங்க, ஞாபகம் மருதின்றது இயற்கை இருக்கலாம். இப்ப நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதினில்ல, இப்படி நடந்திருக்கலாம் தான் நம்ம சொல்றோம். இப்போ அவங்க மறந்தும் எங்கன்னா வச்சிருக்கலாம், இல்ல கார்லயே கூட இருந்துச்சுன்னே வச்சுக்கோங்க. இல்ல அவங்க கம்ப்ளைண்டே தராங்க, சார் வண்டியில இருந்துச்சு, திருப்பி போகும்போது நகையை காணோம், நான் வந்து கார் சாவிய இந்த அஜித்குமார்ன்ற செக்யூரிட்டி கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்றாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? கூப்பிட்டு விசாரிக்கணும். என்ன இது விசாரிக்கணும். இது இதுன்னா ஒரு 1000 நகையை தின்னு போட்டானா? இல்ல நான் கேக்குறேன், நான் என்ன செய்யறேன், நான் என்ன சொல்றேன்னா, இந்த தனிப்படை போலீஸ் இப்போ ஒரு 6 பேரு, அவங்க எல்லாம் வந்து பெரிய அப்பாட்டேக்கர் நினைப்போம். அவங்களுக்கு ஜேம்ஸ் பாண்டுக்கு தம்பிங்க. ஜேம்ஸ் பாண்ட் தம்பி கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே. இல்லடா புலன் விசாரணையா, புலன் விசாரணை. சரி, நீ அந்த அளவு வேட்டையாடு விளையாடு கமல், காக்க காக்க சூர்யா, அந்த ரேஞ்சுக்கு உங்களை காட்டலாமா? என்ன நீங்க தகுதி இல்லாதவங்க 10,000 நகைக்கு ஒருத்தனை போட்டு அந்த அளவுக்கு அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு தூக்கின்னு போய் நிறுத்துறீங்கன்னா என்னப்பா ராசா? ஒரு அப்படின்னா நீங்க எல்லாம் வந்து ஊருக்குள்ள எப்படி சுத்திருக்கீங்கன்னா, இந்த 6 பேரு ஏங்க நல்ல போலீஸ் இருக்கிறாங்க ஓரமா, அவங்களை அப்படிக்கா வைங்க. இந்த மாதிரி கேடு கட்ட ஜீவன்களும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்குன்ற நானு. நீங்க 6 பேர் அப்ப ஊருக்குள்ள எப்படி சுத்தி நின்றுப்பீங்கன்னு நான் கேக்குறேன். பாத்துக்கோ, இவங்களுக்கு வந்து இப்ப போட்டு அடிச்சு சாவச்சிருக்காங்க, ஒருத்தனை அடிக்கிற சாவுற அளவுக்கு அடிச்சிருக்கீங்கன்னா நீங்க ஊருக்குள்ள காவல்துறைன்னு சுத்தும் போது நீங்க எந்த மாதிரி பாவனையில சுத்திருப்பீங்கன்றது எங்களுக்கு தெரியுதுல. இயற்கையா தெரிஞ்சு போச்சு. எவனா ஒருத்தன் உங்ககிட்ட வந்து பேசிருக்க முடியுமா? பொழுக்கும் தான் வச்சிருப்பீங்க போல. யார் தெரியுமா? போலீஸ் படா இப்படிதானே இயற்கையான. எங்க அவன் என்ன சொல்றாங்கன்னா, இதுல மனம் வருந்தக்கூடிய விஷயம் இதுதான். மனம் ரொம்ப, நானே அந்த விஷயத்த கேட்டு ஃபீல் ஆயிட்டான். ஆக்சுவலா அவனை கூட்டு போய் ஸ்டேஷன்ல அடிச்சிருக்காங்க, அப்புறமா அங்கங்க கூட்டு போய் அடிச்சிருக்காங்க, எங்கடா நகை எங்கடா நகைன்னு கேட்டிருக்காங்க. இவனால வந்து வலிய தாங்க முடியல, வலிய தாங்க முடியல. இந்த சென்ஸ் ஒருத்தன் வந்து தன்னுடைய ஃபுல் எனர்ஜி, ஃபுல் கெப்பாசிட்டி, ஃபுல் ஸ்ட்ரென்த்தை இழந்தவன் தான் தெரியுமா செய்வான் லாஸ்ட்ல. அவனுக்கு டேய் இவங்க நம்மள விடவே மாட்டாங்கடா அப்படின்றவன் எல்லாம் தெரியுமா சொல்லுவான், சார் நான் தான் சார் திருங்க ஒத்துப்பான், அங்க எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கேன் சார் வாங்க. ஏன் இதை சொல்லியிருப்பான்னா, இது காவல்துறை வந்து நீங்களாம் படிச்சுட்டு தான் வந்துருக்கீங்க காவல்துறைக்கு. ஓகேவா? படிச்சுட்டு தானே வந்து, இல்ல படிக்காம அப்படியே ஆடு மாடு மேய்ச்சிட்டு தூக்கின்னு வந்து உங்களை உள்ள விட்டாங்களா? தெரியல. எப்படி செலக்ட் பண்ணாங்க உங்களை? படிச்சீங்களா? அகாடமிக் கோர்ஸ் போனீங்களா? ட்ரைனிங் போனீங்களா? மூளையில உங்களுக்கு ஏதோ மசாலா எப்படி வந்து கைதிகளை வந்து ஒரு கேஸ் வந்துச்சுன்னா என்ன டீல் பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி விசாரிக்கணும். விசாரிக்கும் போது போலீஸ் எப்பவுமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கண்ணை பாப்பாங்கன்னு. எதுக்கு கண்ணை பாப்பாங்கன்னா, சொல்றானா உண்மை சொல்றானான்றத அந்த கண்ணை பார்த்து காவல்துறை கண்டுபிடிக்கும். அந்த பேச்சு வாக்கிலேயே பேசும் போதே அவன் கண்ணை நோட்டீஸ் பண்ணும் போதே கண்டுபிடிக்கிற நல்ல போலீஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அடிச்சு பெரட்டி உருட்டி ஒத்துக்கோ எங்க இருக்கு எங்க இருக்குன்னு அவனை அடிச்ச அடியில அவன் ஃபுல் சென்ட்டை இழந்து அவன் என்ன சொல்றான், இங்கதான் சார் இருக்கு வாங்க சார். அவன் அந்த டைம் டேக்கிங் பண்றான். டைம் டேக்கிங் எதுக்கு பண்றானா, எப்பா அந்த நேரமாச்சு என்ன அடிக்காம இருப்பீங்களே, இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுமா? ஒருத்தன் தன் உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக பொய் சொல்ற அளவுக்கு டார்ச்சர் பண்றீங்க. அவனை லாஸ்ட்ல எடுத்துட்டு போய் அங்கேயும் கொட்டைகளை போட்டு அடிச்சு அடிக்கிற வீடியோ எங்குமே ரிலீஸ் ஆகல. ஸ்டேஷன்ல அச்ச வீடியோ ரிலீஸ் ஆகல. சிசிடிவி இருக்கணும், சட்டப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சிசிடிவி இருக்கணும்ன்றது உச்ச நீதிமன்றம் ஆர்டர்.
ஆனா எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, இருந்தாலும் வெளியில வராது. வைக்கிறது இல்லங்க, இல்லங்க, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும். அதெல்லாம் என்னங்க நீங்க, ரிப்பேர் ஆயிடுது, சரி ரிப்பேர் ஆன சிசிடிவியே விடு. இந்த அந்த கொட்டகைக்கு பின்னாடி அடிச்சதுல அந்த கோயிலோட வேலை செய்யறவரு பாத்ரூம் போய் அந்த வீடியோ எடுத்திருக்காரு, ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அடி அடிச்சிருப்பீங்க, எப்படி வெளியில சவுண்ட் கேட்டிருக்கோம், அந்த யோசிச்சு பார்க்க முடியல நம்மள. வேற எந்த மூலியமாவும் அந்த ஒரு சந்துல இருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அது ஒண்டிதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒருத்தர் எல்லோ கலர் டிஷர்ட்டோ ஏதோ போட்டுக்கிட்டு அடிக்கிறாரு, அது ஒண்டிதான் லீக் ஆயிருக்கு. அதை ஒருத்தர் மறைஞ்சு நின்று கைவரைக்கு போய் எடுத்த வீடியோ. அந்த ஆளு கழிவறைக்கு போய் எடுக்கிற அளவுக்கு அவரு முயற்சி எடுத்திருக்காருன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த பையன் கத்தி இருப்பான். கண்டிப்பா அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க அந்த பையன் சவுண்ட் அவ்வளோ கேட்டுச்சு, அவ்வளோ கத்துனா. சரி இல்ல இது ஒண்ணு இல்ல, எனக்கு இன்னொன்னு புரியலங்க. இது ஸ்டேஷன்ல இருந்து விசாரிக்கணும், அது இன்னும் தனியா எடுத்து போய் இல்ல. அவங்க அப்பா டேக்கர்ஸ்ரா யாரு தீவிரவாதி தான், தீவிரவாதி 10 சவரம் நகை திருட்டாங்க. இதை விடுங்க, நான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒரு அட்வொகேட் சொல்றாரு, ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா அங்க இருக்கிற கோயில் நிர்வாகியும் சொல்றாங்க, இந்த மாதிரி இவங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது இந்த வீல் சேர் பாத்தீங்கன்னா 500 ரூபாய், இவன் என்ன பண்ணிருக்கா, 100 ரூபாய் தருவேன், நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க, இல்லங்க என்கிட்ட 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இவங்க தராம அந்த 400 ரூபாய்க்கு சண்டை போட்டு போனாங்க, அங்க வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதனால கூட கம்ப்ளைண்ட் யாருன்றது காட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்குங்க. அது ஏதோ இப்ப அந்த வீல் சேரா இருக்கட்டும், கொல்ல போந்து 10 சவரன் 9 சவரன் தான் சொல்றாங்க. ஏங்க 9 சவரனுக்கு இந்த அடி, ஏங்க அவன் 1000 சவரன், ஏங்க நகை கடையை ஆட்டையை போட்டு போறாங்க. என்னயா பண்றீங்க, நகை கடையை ஆட்டையை போட்டு போறாங்க, என்ன பண்றீங்க? அவங்கள தேடுறோம் தேடிட்டே இருக்கும். இந்த 9 சவரன் 8 சவரன் 5 சவரன் 1000 ரூபாய் திருடுனவன் 2000 ரூபாய் திருடணும், இவனெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா தூக்கின்னு உள்ள போட்டு மாடடி அடிக்கிறது, அச்சு சாவடிக்கிறது. இதுல இவங்க என்ன இன்னொன்னு பண்ணிருக்காங்கன்னா, தம்பியை தூக்கின்னு வா, இது எப்படி தெரியும்ல, இத மென்டல் டார்ச்சர் பண்ணுது. தம்பிக்கு முன்னாடி அண்ணன் அடிக்கிறது, அண்ணனுக்கு தம்பி அப்பயாச்சும் நீ உண்மையை ஒத்துக்கணும்ல. இந்த சாத்தான் குளத்துல ஒரு டெத் நடந்துச்சு பாத்தீங்களா, அது சம்வாட் சேம் மெத்தட் தான். அதுல எப்படின்னா அப்பனுக்கு முன்னாடி பையன் அடிக்கிறது, பையனுக்கு முன்னாடி அப்பன் அடிக்கிறது, அப்படி டார்ச்சர். இப்போ ஒரு பையனுக்கு முன்னாடி ஒரு அப்பன் அடி வாங்குறதுனா எவ்வளவு மனவேதனை ஏற்படுத்தும் தெரியுமா? ஒரு அப்பாவுக்கு முன்னாடி பையன் அடிக்கிறீங்க, ஒரு 25 வயசு 28 வயசு 30 வயசு இருக்கும் அந்த பெனிக்ஸ் இவங்க மேட்டர்ல. ஒரு அப்பாவுக்கு முன்னாடி ஒரு பையன் அடிக்கிறீங்களா, அந்த பையன் அந்த அப்பா அடிச்சு கூட இருக்க மாட்டாரு அவர் வாழ்நாள்ல. அவ்வளவு சாப்பாடு போட்டு அவனை ஒரு ஒரு பெரிய ஆளா ஆக்கணும்ன்ற ஒரு கனவுல வளர்த்திருப்பாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, மென்டல் டார்ச்சர்ல அப்பாவுக்கு முன்னாடி பையன் அடி, பையனுக்கு முன்னாடி அப்பா அடி, அச்சுனே நம்மளுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா நம்ம போலீஸ் இல்ல, நம்ம யாருமே எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் உரிமை தரலையே அடிக்கிறதுக்கு, நம்மளுக்கு தானே குடுத்துருக்காங்க. இல்ல இதால ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்குறானுங்க. அங்கங்க போலீஸ் இருக்குங்க. இதோ நம்ம கேள்விப்படுறோம், நீட் எக்ஸாம்ல ஆல் டிக்கெட் விட்டு வந்தாங்கன்னு அந்த போலீஸ் ஓடி போய் சொந்த பையன் மாரி போயிட்டு எடுத்து வராங்க போலீஸ். இதெல்லாம் தாங்க போலீஸ். எத்தனை பேர் படிக்க வச்சுக்கிறாங்க போலீஸ்காரனுங்க. போலீஸ்ன்றவங்க மக்கள் முன்னாடி ஹீரோவா தென்படணும், வில்லனா தென்படக்கூடாது. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? உங்க மேல சார் வணக்கம் சார், சார் வணக்கம் சார் எதுக்கு வைக்கிறான்? பயத்துல வைக்க கூடாது, மரியாதைக்கு வைக்கணும். உங்களை பார்த்து பயத்துல அவன் வச்சான்னு அது போலீஸுக்கு அருகதை கிடையாது, போலீஸ் இல்ல, அது மரியாதையில. எதுக்காக காவல்துறை உங்க நண்பன் சொல்றாங்க? இதுதானே உங்களுக்கு வில்லன் காவல்துறைன்னு மாத்தணும் போல. இனிமேட்டு உங்ககிட்ட வரணும்ன்றீங்களா வருவேனான்றீங்களா? இப்ப எனக்கு சொல்றேன், இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பொதுமக்கள் வரணுமா வரக்கூடாதா? இல்ல அப்படியா போலீஸ் சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றீங்களோ? இதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எந்த காவல்துறையும் சில அதிகாரிகளை விட்டுருங்க, நம்ம காவல்துறைன்னு பேசுறது சில நல்லவங்களை விட்டுருங்க, சில நெகட்டிவ் ஆட்களை வச்சு மட்டும் பேசுறோம். வழக்கறிஞர்களுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல. இதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. வழக்கறிஞரே மதிக்காத எந்த அதிகாரியும் எப்படி பொதுமக்களை மதிப்பான்? எங்க சட்டம் தெரிஞ்ச வழக்கறிஞரை மதிக்க மாட்டாங்க. நீயா உள்ள வர, நீ வெளில போ, அவனை ஒண்டி விடு. இதுதான் வழக்கறிஞரே அடிக்கிறாங்க. இதுலயும் நான் சொல்றேன், சில கெட்ட வழக்கறிஞர் இருப்பான், அவனை ஓர விடு. பஞ்சாயத்து பண்ற வழக்கறிஞர் இருப்பான், அவனை ஓர விடு. நல்ல வழக்கறிஞர்னு சிலவன் இருப்பான்,
அவங்களும் நம்ம மதிக்கிறது இல்ல. மக்களை அடிக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல, மக்களை பாதுகாக்கிற உரிமை வழக்கறிஞருக்கும் இருக்கு. எந்த வழக்கறிஞரை நீங்க மதிக்கிறீங்க? மாடடி அடிச்சு அவனுக்கு போஸ்ட்மார்ட்டத்துல 42 அடி, 42 காயங்கள், 2 இடத்துல அடி, கழுத்தை நெரிச்சிருக்கான, கழுத்துல அந்த மெதி மார்க் இருக்குன்றாங்க. என்னன்னா இந்த மிளகா பொடி ட்ரீட்மெண்ட், இதுதான் வந்து டிபார்ட்மெண்ட்ல சொல்லி தராங்களோ மிளகா பொடி ட்ரீட்மெண்ட் பொதுமக்களுக்கு ட்ரைனிங்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரியல. ஏங்க அதெல்லாம் வந்து நீங்க டெரரிஸ்ட் கிட்டயும் பெரிய பெரிய கொலை கீழே பண்றான் பாருங்க, அவனை புடிச்சு ஹிஸ்டாரிக்கலா வச்சுட்டு அவனெல்லாம் நம்ம அடிக்க மாட்டோம். அப்படி எந்த கொலை பண்றவனுக்கு இவ்வளவு ஹிஸ்டரி ஷீட்டரா இருப்பான், பல கொலைகள் பண்ணியிருப்பான், எந்த அவனுக்கு நீங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தரீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் அவனுக்கு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வரும், அந்த பயம் இருக்கு. ஆனா சாதாரண இந்த விளிம்பு நில மக்களை பார்த்தா அவனு மேலதான் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. போ 10 கொலை பண்ணிட்டு ஒருத்தர் இருப்பான், ஜெயிலரா இருப்பான், அவனை போயிட்டு அடி, போ தூக்கு. ஏண்டா 10 கொலை பண்ண, இனிமேட்டு 11வது கொலை நீ பண்ணுவ, மெதி மிளகா பொடி வைத்தியமோ இல்ல மஞ்சா பொடி வைத்தியமோ ஏதோ குடுன்ற. நானு அங்கெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா வீரத்தை நம்ம யாருக்கிட்ட காட்டுவோம்னா, பாவம் நம்மளை எதிர்த்து யார் கேள்வி கேட்க மாட்டாங்களோ அவங்க கிட்ட நம்ம வீரத்தை காட்டுவோம். எப்படி அவனதான் நம்ம கவிதா மொட்ல போடுவோம். இதே கையெழுத்து பேசுறவன சரி சார் போயிட்டு வாங்க சார், எப்படிங்க ஏத்துக்க முடியும் ஒரு லாக்அப் டெத்த? ஆனா 9 சவரனுக்கு. ஏன்னா அந்த பையன் அந்த ஒருத்தன் மேல வந்து ஒரு பழி சுமத்தப்பட்டிருக்கா, அவனோட பேக்ரவுண்ட் ஆராயணும் ஃபர்ஸ்ட். இது திருடுற மாதிரி கேஸா? இது எந்த எஃப்ஐஆருமே அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் இல்ல. நீங்க எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் அவன் வாழ்க்கையை கெடுத்திருப்பீங்க. எஃப்ஐஆர் போடாம இப்ப அவங்க மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. காவல்துறை வந்து எதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் பிரிலிமினரி டைம் கொடுக்குறாங்கன்னா ஆராயணுன்றதுக்காக தான். எஃப்ஐஆர் டைம் டேக்கிங் நானே ஏத்துக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் வந்த உடனே சரி அதை ஆராயணும், இது முகாந்திரம் இருக்கா இல்லையா, உண்மையிலே நகை களவாடி இருக்கா. ஏன்னா டப்புன்னு அவங்க கம்ப்ளைண்ட் குத்த உடனே இது மாதிரி வந்துச்சு, இது மாதிரி அஜித் குமார் தான் திருடணும் கம்ப்ளைண்ட் குத்துறாங்க, சோ அஜித் குமார் மேல நாங்க எஃப்ஐஆர் போடுறோம்லாம் போட முடியாது. ஏன்னா போட்டா அஜித் குமாரோட வாழ்க்கை வேஸ்ட் ஆகுதாங்க. சோ அந்த பிரிலிமினரி என்கொயரி டைம் நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு தூக்கின்னு வந்து கம்ப்ளைண்ட் யார் மேல குத்துருக்காங்களோ அவனை தூக்கின்னு வந்து பொலன்னு பொழந்து ஒரு எஃப்ஐஆரும் போடாம, எஃப்ஐஆரே போடாம அவனை எப்படி பொழப்பீங்க? எனக்கு ஒன்னும் தெரியலையே. 24 ஹவருக்குள்ள அவனை நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். எப்படி கேட்டா ஐயர் அதிகாரிங்க யாரோ சொல்லியிருக்காங்களா? ஐயர் அதிகாரி இப்ப எல்லாரும் எடுக்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் வரணும். இந்த உயர் அதிகாரிகள்லாம் இது வந்து தனிப்படை போலீஸ். ஆக்சுவலா டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் உத்தரவு போட்டு டிஜிபி வந்து சங்கர் ஜிவால் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லா டிஎஸ்பியும் எஸ்பியும் இந்த தனிப்படை டீம்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா உடனே காலி பண்ணணும். சோ எல்லா டீமும் டிஸ்மேண்டல். இப்போ இந்த தனிப்படை டீம்னு ஒண்ணு கிடையாது. இது என்ன தனிப்படை டீம்? அவங்க தனியா வேலை செய்வாங்க. இந்த மாதிரி போய் இந்த மாதிரி தனியா வந்து ஒரு வேன்ல வருவாங்க, யூனிஃபார்ம் எல்லாம் போட மாட்டாங்க. இவங்க பேர் வந்து டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, பலம்லாம் குத்துருவாங்க, டி-ஷர்ட் ஜீன்ஸ், போலீஸான் கூட தெரியாது, இறங்கி வந்து அடி அடிப்பானுங்க. இதுதான் அடி அடிப்பாங்க. சோ வந்து எப்படி வந்து பெரிய பெரிய டான்ஸ் எல்லாம் வந்து ஒரு படைகளை வச்சுட்டு இருப்பாங்களோ அது மாதிரி அந்த மாதிரி ஃபோர்ஸ். இவங்க ஒரு எஃப்ஐஆர் போடல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல, அடிச்சு ஒருத்தனை காலியே பண்ணிட்டீங்க, அவனை தூக்கிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே போனீங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தெரியல எனக்கு. போலீஸ் தானேங்க நீங்க. அப்ப பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியல, ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. சும்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இது இவ்வளவு விஷயங்களை பண்ணி உண்மையாலே ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் ஒரு பெரிய இழுக்க இந்த சிறப்பு தனிப்படை காவல்துறைக்கு அசால்ட்டா சொல்றீங்க. காவல்துறைக்குன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆயிடுச்சுங்க இதனால. இப்போ ஒண்ணும் இல்ல, சிஎம் மன்னிப்பு கேட்க வைக்கிறானுங்க. சிஎம் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பேசுறாங்கம்மா. ஹலோ வணக்கம்மா, ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா, தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு, தைரியமா இருக்கு. அதான் நடந்துருக்கு, உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். அரசு பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார், நீங்க தைரியமா இருக்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அப்புறம் எப்படி சொல்றேன்.
வீட்டாட்களுக்கு போன் போட்டு சிஎம் பேசிட்டாரு, கவலைப்படாதீங்கம்மா எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம்ட்டாரு. உடனடியா அவங்க வந்து கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு வீடு பட்டா இல்ல, இலவச வீடு வேணும்னாங்க. அவருக்கு ஓகே இன்னைக்கே வீடு பட்டா தரோன்ட்டாங்க. உடனே அவர் தம்பிக்கு வந்து நாங்க கவர்மெண்ட் வேலையும் போட்டு தரோன்ட்டாங்க. தந்தாச்சு. இப்ப வந்து சிலதுங்க ஏஞ்சி வரும், ஒரு உயிரை எடுத்துட்டு நீ இலவச பட்டாவும் நீ வந்து கவர்மெண்ட் வேலையும் குத்துட்டா ஈடாயிடுமா அப்படின்னு எடுத்தாச்சு. நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா ராசா? ஒரு 27 வயசு பையன் இருந்திருந்தா அந்த குடும்பத்துக்கு என்ன உதவி செஞ்சிருப்பானோ அதை செய்ய வேண்டியது கவர்மெண்டோட கடமை. ஒருத்தர் இறந்துட்டான், எஸ் மிஸ்டேக் ஹஸ் ஹேப்பன்ட், அது சொல்லிட்டாரு. அவரே சொல்லிட்டாருமா, தவறு நடந்துருச்சு. இதுதான் ஒரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டுக்கிறார். அவரு மன்னிப்பு, ஒரு முதலமைச்சர் ஒரு குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தவறு நடந்துருச்சு, கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன், இது சமாளிக்கிறதுக்கு எதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவரும். ஆனா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? என்ன சொன்னாரா? அவருக்கு நெஞ்சு வலியில இப்படிதாங்க நெஞ்சு வலியில செத்துட்டாரு அந்த 2 பேரு. அந்த முன்னாள் முதலமைச்சர் எல்லாம் இப்ப போராட்டம் பண்ணிருக்காங்க. போராட்டமா? 10 நாள் போலீஸ வந்து தப்பிக்கிறதுக்கு வழி பார்த்தவனுங்கலாம் இங்க 2வது நாள்லயே கொலை வழக்கா மாத்திருக்காங்க. இப்ப கேட்பாங்க, ஏன் கொலை வழக்கா நீங்க உடனடியா மாத்தல? கொலை உடனே தான் மாத்துது, இப்ப பண்ணு உடனடியா ஏன் மாத்தல? ஏன் 1 நாள் 2 நாள் டைம் எடுத்துட்டீங்க கேட்பாங்க. எப்படி உடனடியா போட முடியும் கொலை வழக்கு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எஸ் இது வந்து இவ்வளவு காயங்கள் ஏற்பட்டு இருக்கு, இந்த காயங்களாலதான் அவர் உயிர் இழந்திருக்காரு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் கொலை வழக்கா மாத்த முடியும். ஒருத்தர் இப்போ மு.க. ஸ்டாலின் இந்த பவர் வேஷன் இருக்காரா? 6 போலீஸ் ஆமாடா அடிச்சுதான்டா சாவச்சிருக்காங்க, உடனே என் கொலை வழக்கு போடலன்னு ஒரு முதலமைச்சர் கேட்க முடியுமா? வெயிட் பண்ணும். எப்படி அந்த பையன் இறந்தான்? ஒருவேளை உண்மையாலேயே ஓடும் போதுதான் இறந்தானா, இல்ல எதுனா நடந்துச்சா, அவனுக்கு உடல் பிரச்சனை எதுனா இருக்கா, இதெல்லாம் எங்க தெரியும்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் தெரியும். சோ வெயிட் பண்ணிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். எஸ் அடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு, உடனே மாத்துங்கன்னு சொல்லி மாத்தியாச்சு. எஃப்ஐஆர் கொலை வழக்கா மாத்தி இருக்காங்க. மாத்திட்டு முதலமைச்சர் இதுல வந்து இங்க பாருங்க, எந்த விஷயத்திலயும் வந்து நம்ம வந்து டவுன் ஆக கூடாது, இந்த விசாரணை முறையே நடக்கணும், யாரும் தப்பிக்க கூடாதுன்னு இது வரைக்கும் எந்த மாநில முதலமைச்சரும் தாங்களே முன் வந்து சிபிஐக்கு இது போகட்டும்னு சொல்ல மாட்டார். யார் பண்ணுவா? இந்த முதலமைச்சர் என்ன தெரியுமா சொல்லு, உயர் நீதிமன்றமே, மதுரை கிளை உயர் நீதிமன்றமே சிபிசிஐடிக்கு இதை மாத்துங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா முதலமைச்சர் இல்லங்க, எனக்கு நேர்மையா விசாரணை நடக்கணும், பழிப்பாவங்கள் வரக்கூடாது, அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தானா முன் வந்து சிபிஐக்கு மாத்திருக்காரு. இது எப்படி தெரியுமா? எதுக்கு சமம் தெரியுமா? இது எங்க போலீஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நீங்களே வாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணது போலீஸ் தானே தப்பு. அதனால இத வந்து எந்த முதலமைச்சருமே பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரே முதலமைச்சர் பண்ணுவாருன்னா நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான். ஏன்னா நீதி நியாயமா கிடைக்கணும். நம்ம போலீஸ் கிட்ட இருந்தா நீங்க நாளைக்கு சொல்லுவீங்க, இவங்க ஒழுங்கா விசாரிச்சிருக்க மாட்டாங்க, மூடி மறைச்சிருப்பாங்க, அவங்க அதிகாரிகளை வந்து காப்பாத்த ட்ரை பண்ணிருப்பாங்க, நீங்க சொல்லுவீங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாது. வா சிபிஐ, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, பாருங்க கண்டுபிடி, யார் யார் என்ன பண்ணாங்களோ தூக்கி உள்ள போடு. இதுதான் இப்ப இருக்கிற முதலமைச்சர். ஆனா இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணு சேர்ந்து கூட்டு களவாணிகள் போராட்டம் பண்றாங்க. நீதி வேணுமா? இது நாளைக்கு வேற இருக்குது. ஒரே நிமிஷம் இப்ப இருக்கிற கட்சிகள்லாம் நீதி கேக்குறாங்க. என்ன நீதி வேணும்? செத்து போன அஜித் குமார் தூக்கணும் இல்லங்க. இப்ப வந்து சிபிஐக்கு விசாரணை நடந்துச்சு, அடுத்தது என்ன பண்ணுவானுங்க? சிபிஐ விசாரணை பண்ணி சொல்லுவாங்களா? ஆனா இவரே சொல்லிட்டாரு, இப்ப என்ன பண்ணுவாங்க? போராட்டம். நீதி வேணும் நம்ம ஏன் கேட்போம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க ஒழுங்கா பண்ண மாட்டீங்க, சிபிஐக்கு மாத்துங்கன்னு தான் கேட்பீங்க. சிபிஐ அவரே சொல்லிட்டாரு, என்ன நீதி கேக்குறீங்க? இப்ப நீங்க வந்து யோசிப்பாங்க என்ன பண்ணலாம் அடுத்தது, இது எப்படி மாத்துறது, மடை மாத்துறது. சிபிஐக்கு மாத்தியாச்சு, என்ன நீதி வேணும்? எங்க விஜய் கூட கொஞ்ச நேரத்துல கேட்பாரு, நீதி வேணும். டுமாரோ உங்க போராட்டம் பண்ண போறோம். என்னன்னு போராட்டம் பண்ணுவீங்க? அதுதான் தெரியல. இதுதான் அரசியல். ஒரு விஷயம் நடந்துருச்சு, தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒண்ணுல நடக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் எப்படி இன்வால்வ் ஆவாருன்னு எனக்கு தெரியல. அவர்கிட்டதான் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு, இல்லன்னு சொல்ல, பட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாருல. சஸ்பெண்ட் ஃபர்ஸ்ட் செஞ்சாச்சு, கொலை வழக்கா நெக்ஸ்ட் மாத்தியாச்சு, நெக்ஸ்ட் சிபிஐக்கும் வந்து போ, சிபிஐ எடுத்துட்டு வந்து பாருன்னு சொல்லியாச்சு. அந்த குடும்பத்துக்கு என்ன இழப்பீடு வேணுமோ அதிகம் கொடுக்குறாங்க. ஒரு முதலமைச்சர் இதுக்கு மேல என்ன செய்யணும்? என்ன நீதி நீங்க இதுல இருந்து எதிர்பார்க்கறீங்க? என்ன வேணும், என்ன தேணும் போகும்? இப்ப எப்படி விஜய் சாருக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ 2 ஹவர்ல படம் முடியற மாதிரி இது முடியணுமா? உடனடியா எல்லாரையும் வர வச்சு 6 பேரை தூக்கி தூக்குல மாட்டிடணுமா? எங்க சட்டம் என்ன சொல்லுதோ அது மாதிரிதாங்க பண்ண முடியும். தமிழன் படத்துல எல்லாம் உடனடியா வந்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாருங்க.
அப்படியாங்க? நம்ம தமிழ் படத்துல ஒரு அட்வொகேட் தூக்குதான் அந்த மாதிரி ஏன் பண்ண அது மாதிரி இவங்களுக்கு விஜய் டீமுக்கும் இந்த அனில் டீமுக்கும் இந்த குட்டி குஞ்சானுங்களுக்கும் எப்படின்னா எல்லாமே 2 ஹவர்ல முடியணும். கொலையா இருந்தாலும் சரி, ரேப்பா இருந்தாலும் சரி, அந்த கொலையும் இங்க பாரு கொலை அப்புறமா ரேப்பு அந்த நடக்கிற டைம் எல்லாம் இது உட்பட விசாரணை எல்லாமே 2 ஹவர்ல முடியணும். 2.5 hours முடிஞ்சாதான் அது வந்து யாரால முடியும்னா விஜய் சிஎம் வரல அப்ப முடியும். எல்லாமே 2 ஹவர்ல முடிப்பாரு. எல்லாமே 2 ஹவர், மேக்ஸிமம் 3 ஹவருங்க. மேக்ஸிமம் 3 ஹவருங்க. ஆமா, இன்ட்ரோல சேர்த்து இன்டர்வெலோட சேர்த்து 3 ஹவர்ல முடிச்சிருவாரு. போங்கடா டுபா குருங்களா ஒரு வந்துட்டானுங்க அங்க. இந்த காவல்துறையால பாத்தீங்கன்னா உண்மையிலே எவ்வளவுதான் வந்து தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு வந்திருந்தாலும் இந்த மாதிரி 1-2 விஷயங்கள் ஒரு கருப்பு புள்ளியா வந்து கண்டிப்பா. இது வந்து ஆக்சுவலா வந்து நேத்து ஒருத்தர் மீட் பண்ணேன். அதாவது நம்ம அவங்க திமுக காரங்கள ஏதோ போஸ்டிங்ல இருக்காரு போல. அவர் சொன்னார், இந்த மாதிரி நீங்க லாக்அப் டெத் நீங்க பேச மாட்டீங்க, நீங்க பேசுங்கப்பா, நாங்க வந்து கட்சிக்காக வந்து இவ்வளவு தூரம் வேலை செய்யறோம், திட்டங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறோம். ஆனா வந்து இந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கொலைகள்லாம் இந்த மாதிரி பண்ணி விட்டு அரசு கெட்ட பேரை உண்டு பண்றாங்க. அப்ப நாங்க பண்ண உழைப்பு எல்லாமே சொல்லிட்டு கண்ணீர் மல்க அழுகுறாருங்க. முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டு தாங்க முடியல, அவர் அழுகுறாரு. உண்மைதானே? யார் ஏத்துப்பாங்க? எவ்வளவு நல்லது செய்யறோம், இந்த மாதிரி சில விஷயங்களால எங்க பேர் கெட்டு போகுதுன்னு அவங்க வேதனையை வெளிப்படுத்தத்தானே செய்வாங்க. இந்த அதிகாரிகளால தான் கெட்ட பேர் உருவாதாங்க இந்த அரசு. ஆனா வந்து இந்த விஜய் கட்சியில இருந்து ஒருத்தர் பேசினாரு. என்னது? சம்பவம் நடந்த உடனடியாக அறிக்கையை வெளியிட்டார் எங்களுடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர். இவ்வளவு பெரிய விஷயம் அறிக்கை விடுறது யார் விடுவா? யார்? என்ன ராமோகனு, ராஜ்மோகன் பேரு ராஜ்மோகன், ராமோகனு கூட்டு போய் பிவிசி பைப்ல அடிச்சே கொண்டிருக்காங்க படுபாவி. உடனே கண்டித்து போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் உடனே ஒரு அறிக்கையை தமிழக வெற்றிக்கழகம் வெளியிட்டிருக்கிறது. அறிவு இருக்காயா மேடையில நின்னுட்டு ஒரு அந்த கட்சியில எனக்கு போறான் ஒரு அறிக்கை விடுறது ஒரு பெரிய விஷயமாயா? அந்த அறிக்கை விட்டுத மேடையில நின்னுகிட்டு அறிக்கை இதுதான் சொல்லுறது. அறிக்கை தலை அறிக்கை கட்சி தானடா அது. கூலி கூட்டம் போயிட்டு காவல்துறை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினியா நீ? அதை விடு, இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. என்ன அது? அந்த பேசிட்டே வரும்போது ஃப்ளோல என்ன சொல்றாருன்னா, இறந்து போனவர் பெயர் அஜித் குமார், அதுக்கு அந்த அஜித் குமாருக்கும் சேர்த்து சிந்திப்பவர் என்னுடைய தலைவர் விஜய். இறந்து போன சகோதரனுடைய பெயர் அஜித் குமார், அந்த அஜித் குமாருக்கும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக என்னுடைய தலைவர் வெற்றி நாயகர் விஜய் அவர்கள் இருக்கிறார். யாருக்கு கிடைப்பாங்க ஒரு தலைவர்? இதெல்லாம் வெக்கம். எந்த நீ எந்த எதுல திங்க் பண்ணி பேசணுன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்து நடிகர் அஜித் குமார் ரேஞ்சில திங்க் பண்ணிட்டு நீ பேசினிருக்கியா? எதோட கம்பேர் பண்ற? தற்குறி. அதுவே தற்குறி கட்சியில இருக்கானுங்க. இவனை எத்தனை வாட்டிங்க திட்டுறது? ஒரு அறிவு இல்ல, ஒரு டாஷ் இல்ல, எதுக்கு நீ மேடை பூச்சி மைக்கு பூச்சி பேசிட்டு இருக்க? சோ சம்பவம் நடந்தது அனைத்தும் தப்பு தான், அனைத்தும் மருந்துக்குரிய செயல் தாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் அறவே ஒழிக்கப்பட வேண்டும். இந்த லாக்அப் டெத்தா இருக்கட்டும், கஸ்டடி டெத்தா இருக்கட்டும், எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஏற்கப்பட முடியாத விஷயம். சோ காவல்துறையில வந்து எவ்வளவு பேர் நல்லது செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த மாதிரி சில கரும் புள்ளிகளால அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் வருது. அப்புறமா பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா தமிழக அரசுக்கும் கெட்ட பேர் வருது. உண்மையாலே நல்லது செய்யற காவல்துறைகள், காவல் அதிகாரிகள் நிறைய இடத்துல இருக்காங்க. சில பேர்லாம் வந்து ஒரு கேஸ் போடுறதுக்கே யோசிக்கிறாங்க. ஐயோ ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த பையனோட வாழ்க்கை போயிடுமே, அந்த பையன் படிச்ச பையனா தெரியுறானே, அவனுக்கு புத்திமதி மட்டும் சொல்லி அனுப்புவோம். அந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. இதுதான் காவல்துறை, இப்படிதான் காவல்துறை இருக்கணும். ஏன்னா அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு நாளைக்கு அவன் என்ன ஆக போறான்? திருடன் ஆக போறான், அவன் வாழ்க்கைய வேஸ்டா போகுது. ஒரு சில காவல்துறை அதிகாரி இதெல்லாம் வந்து நானே சில பேரை பார்த்திருக்கேன். பா எதுக்குப்பா அவன் மேல வழக்க போட்டுட்டு அவன் ஃபியூச்சர் போயிடும்பா, அதனால நான் மிரட்டி அனுப்புறேன், இனிமேட்டு அவன் அந்த மாதிரி பிரச்சனை வராம பாத்துறேன். இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் போது அந்த காவல்துறை அதிகாரி சல்யூட் அடிக்கணும். ஏன்னா ஒருத்தர் ஃபியூச்சரை கெடுத்து என்னங்க பிரயோஜனம் இருக்கு? ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா எஃப்ஐஆர் போடாம ஒருத்தனை தூக்கிட்டு போய் வச்சு மொங்குன்னு மொட்டி சாவடிக்கிறீங்க. உங்களெல்லாம் காவல்துறைன்னு சொல்றதுக்கு உண்மையிலேயே சொல்றேன், அந்த 6 பேரால ஒட்டுமொத்த தமிழக அரசுக்கும் காவல்துறை கெட்ட